வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. விளம்பரம் செய்வதில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த சட்டம் வரவேற்கத்தக்கது என்றும் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இதில் இருக்கக்கூடிய வேலை நாட்கள் 125 நாட்களாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. அப்படி என்றால் இனி மேற்கொண்டு இந்த 125 நாட்கள் கண்டிப்பாக வேலை எல்லோருக்கும் கிடைக்கும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இதற்கு அப்பால் கூடுதலான ஒரு வாய்ப்புகளை மாநில அரசுகள் தாராளமாக வழங்கலாம் என்பது அடுத்த ஒரு கூடுதலான செய்தி. ஆனால் 125 நாட்களுக்கு குறைவாக போக முடியாது. அது ஒரு நல்ல செய்தி. இந்த புதிய திட்டத்தில் ஒரு 60 நாள் இடைவெளி விடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 60 நாட்கள் என்பவை குறிப்பாக இந்த விவசாய பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த விவசாய பணிகளுக்காக இந்த வாய்ப்பு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான செய்தியாக நான் கருதுவது அடிப்படை கட்டுமானம், அதாவது நீர் ஆதாரங்கள், உள்கட்டுமானம், சாலை பணிகள் போன்ற அடிப்படை கட்டுமானங்களை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த 125 நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்ட வரையறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக நிச்சயமாக 125 நாட்கள் வேலை கிடைக்கும். அந்த வேலைக்கான ஒரு பலன் நிச்சயமாக நம்முடைய சமூகத்தில் ஏற்படும், அந்த கிராமத்தில் ஏற்படும். அதற்கு உரிய தொகை நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த பணிகள் முழுமையாக நிறைவேறினவா, மக்களுக்கு அதன் பலன் போய் சேர்ந்ததா என்பதையும் நம்மால் கண்டிப்பாக கணிக்க முடியும், உறுதி செய்ய முடியும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் மின்சார வாகன கண்காட்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மின்சார வாகனங்களை இயக்குவது எளிமையானது என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இந்த வாகனங்கள் உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்சார வாகனங்களின் உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதன் காரணமாக இளம் தொழில் முனைவோர் இந்த துறையில் உருவாவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டு குழு கூட்டம் மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெற்றது. புலிகள் மற்றும் யானைகள் பாதுகாப்பு குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளில் தகவல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா கூறியுள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி அருகே கட்டப்பட்டு வரும் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கான கட்டுமான பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சென்ற பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு மார்ச் மாத இறுதியில் முழுமையான பணிகள் இங்கே துவங்கப்பட்டு இப்போ நடுவில் போன மாதம் மழையில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டார்கெட் நல்லபடியாக போயிட்டுருக்கு வேலை எல்லாமே. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்குள் முழுமையாக தயாராகும் என்று நம்புகிறோம். இப்போதைக்கு ஒரு 15% வேலை முழுமையாக நடந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்குலாம் போயிட்டதுனால இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். மதுரையில் இது போன்ற பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இல்லை. இதுவே முதல் பிரதானமான கட்டிடமாக இனி திகழும். இப்போ அது வேலை முடிச்சுட்டாங்க. ரொம்ப துரிதமாக இந்த வேலை நிச்சயமாக பிரம்மாண்டமாக வெகு விரைவில் ஒரு அற்புதமான கட்டிடம் வரும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து.
வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விளம்பரம் செய்வதில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தேர்தலை கருத்தில் கொண்டே விளம்பரத்திற்காக திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பொருணையை போற்றுகிறேன் எனும் போர்வையில் போட்டோ ஷூட்டில் மட்டுமே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆர்வம் காட்டுவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கிணறு அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களின் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் விரைந்து நிறைவேற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேக் தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அனைத்து தரப்பு மக்களும் இதனை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னமும் 3 நாட்களே உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களைகட்டி காணப்படுகிறது. நாகர்கோவிலில் உள்ள பேக்கரி கடைகளில் விதவிதமான கேக்குகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் கேக்குகளை வாங்கி செல்கின்றனர். கிறிஸ்துமஸ் கேக்குகளில் பாரம்பரியமான பிளம்ஸ் கேக், ஜிஞ்சர் பிரெட் கேக் போன்றவை பிரபலமடைந்துள்ளன. பல்வேறு சுவைகளிலும் கேக்குகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இவை பழங்கள், நட்ஸ் மற்றும் ஸ்பைஸ்களின் கலவையில் தனித்துவமான சுவையுடன் உள்ளதால் நாகர்கோவிலில் உள்ள பேக்கரி கடைகளில் கேக் விற்பனை களைகட்டி வருகிறது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்தும் வகையில் மர பொம்மைகளை உருவாக்கும் போட்டி சேலத்தில் நடைபெற்றது. சிறு பொம்மைகள், மர அலமாரி என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் குழந்தைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக இதன் ஒருங்கிணைப்பாளர் திருமதி காவியா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கார்பென்ட்ரி ஒர்க் ஷாப் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதில் 3 வயசுலேருந்து 7 வயசு குழந்தைங்க ஒரு சின்ன ட்ரக் பண்ணாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்போஷர். வீட்டில் ஃபோனு, டிவின்னு பார்த்துட்டு இல்லாமல் அவங்களுடைய ஹேண்ட்ஸ், ஃபிங்கர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷர். இதையும் என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு, ஆனால் முடிச்சுட்டு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நிறைவு வரும். அது வீட்டில் உட்காந்து டிவியோ கேட்ஜெட்டோ பார்த்துட்டு இருக்கும் போது அடைய முடியாது. கடையில் போய் ஒரு பொம்மையை பார்த்து வாங்கும் போது அவங்களுக்கு ஒரு வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அவங்களே கைப்பட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு திருப்தி இருக்கும். இது தமக்கு மகிழ்ச்சி அளித்ததாக இதில் பங்கேற்ற மாணவர் ஒருவர் தெரிவித்தார். என் பேர் கிருஷ்வந்த். நான் புக் ஷெல்ஃப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் புக் ஷெல்ஃப் பண்ணுறப்ப நான் ஃபஸ்ட்டு இந்த பீசஸ் எல்லாம் சாண்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த சாண்டிங் முடிச்சதுக்கப்புறம் சா வச்சுட்டு பீசஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி நான் ஹேமரிங் பண்ணேன். நான் இந்த கார்பென்ட்ரி ஒர்க்கில் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வுட்டன் பீசஸை மெஷர் பண்ணுறது, செகண்ட் இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அதை எப்படி சேஃபாக யூஸ் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன். நான் இது பண்ணுறப்ப நான் ரொம்ப ப்ரௌடாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நானே புது இன்வென்டராக இது ஒரு மாதிரி ஃபவுண்டராக இது பண்ணியிருக்கேன். அதுக்காக இந்த புக் ஷெல்ஃப் பண்ணியிருக்கேன். மாவட்டச் செய்திகள். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைதியான வாசிப்பு இயக்கத்தினை ஆட்சியர் திரு மணீஷ் நாரணவரே தொடங்கி வைத்தார். சர்வதேச தியான தினத்தையொட்டி விழுப்புரத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கான தியான பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரில் போதைப் பொருள் கடத்திய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மீராபா லுவாங் மெய்ஸ்னம் தங்கப்பதக்கத்தையும், நுமைர் ஷைக் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் நிரஞ்சன் நந்தகுமார், ரத்ன சபாபதி இணை 21-19, 21-12 என்ற செட் கணக்கில் வியட்நாமின் ஹோங்கா ட்ரான் காக் டாங் கான் டாங் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ரெட்டி அன்லூரி வெள்ளிப் பதக்கம் வென்றார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது.
சாட்டியுள்ளது. விளம்பரம் செய்வதில் மட்டுமே திமுக அரசு கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.